இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4 4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நாம் கர்த்தருக்குள் இருக்கும் போதுதான் சந்தோஷமாயிருக்க முடியும். இந்த பிலிப்பியர் நிருபத்தை பவுல் எழுதும் போது இயேசுவின் மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தம் ரோமாபுரியில் சிறையில் இருந்தபோது தன்னுடைய முதிர் வயதிலே எழுதினதை பற்றி அப்போஸ்தலர் 28 பிலிப்பியர் 1 நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த சூழ்நிலையிலும் மற்ற விசுவாசிகளை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதினார். எப்படி கர்த்தருக்குள் இருக்க முடியும், எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும் என்று இதே அதிகாரம் 6-7 மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் கவலைப்பட பல காரியங்கள் உண்டு. நாம் கவலையாயிருக்கும் போது நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நாமே நம்முடைய கவலைகளை சுமக்கும் போது நாம் தளர்ந்து விடுவோம். ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க நம்மை கவலைப்படுத்துகின்ற எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அதாவது கவலைப்படுவதற்கு பதிலாக தேவனை நோக்கி ஜெபிக்கவும் தேவனுக்கு நன்றி சொல்லவும் ஆரம்பிப்போம். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதாவது கர்த்தருக்குள்ளாக நம்முடைய இருதயமும் சிந்தையும் தேவ சமாதானத்தோடு இருக்கும். அப்போதுதான் நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க முடியும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பல காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு கலங்குகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட எங்களை கலங்க வைக்கிற எல்லா காரியங்களையும் குறித்து தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளவும் நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.